கர்த்தருடைய பரிசு நாமம் ஸ்தோத்திரப்படுவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம், அதில் 71ஆம் சங்கீதம், அதில் 3ஆம் வசனம். சங்கீதம் 71:3 அதில் பின்பகுதி, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவனே கர்த்தரே உங்களுக்கு கண்மலையும் உங்களுக்கு அரணான கோட்டையுமாக இருக்கிறார். சங்கீதம் 91 முழுக்க பார்க்கலாம். இது அரணான கோட்டை, இதை பற்றி என்னன்னு பார்க்கலாம். நம்ம அதாவது இதை பாருங்க, இதில் தேவன் தான் நமக்கு கண்மலையும் கோட்டையுமாக இருக்கிறார். கோட்டைன்னா என்ன நல்லாவே தெரியும், ஒரு கோட்டையுள்ள பட்டினம், அதுதான் கோட்டைன்னு சொல்ல. சுற்றி நம்மளை சுற்றி ஒரு மதில் சுவர் தான் கோட்டை. அப்போ தேவனே நம்மளை சுற்றி மதிலாக இருக்கிறேன் என்று நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள், என்ன போராட்டங்கள், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன தோல்விகள் இருந்தாலும் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். தேவனே உங்களுக்கு கோட்டையாக இருந்து உங்களை பாதுகாத்து அரவணைத்து உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். எவ்வளோ போராட்டங்கள் வாழ்க்கையில் உண்டு. வாழ்க்கையில் போராட்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஆனாலும் அந்த போராட்டத்தின் மத்தியிலே உங்களை ஜெயம் கொள்ளும் வாழ்க்கை வைப்பதற்காக உங்களை சுற்றி பாதுகாப்பாக யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். நம்ம சுய பாதுகாப்புலாம் ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு தாங்கும், ஓரளவுக்கு தான் நம்மளால் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதை தாண்டி பரிபூர்ண காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் கண்மொழியாகிய கர்த்தரிடத்தில் நம்ம வர வேண்டும், கோட்டையாகிய கர்த்தரிடத்தில் வர வேண்டும். இதில் நம்ம அடைக்கலப்பட்டினம்னு பார்க்குறோம். அதெல்லாம் கோட்டையோடு சேர்ந்து அடைக்கலப்பட்டினம்னா எல்லாத்துக்குமே தெரியும், வேதத்தில் படிச்சிருக்கோம். நம்ம தவறு பண்ணவங்க போய் ஒழிஞ்சிக்கிறதுக்கான பட்டினம் அடைக்கலப்பட்டினம். ஆனால் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வந்தாச்சுன்னா அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்காது. அது ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு, அதுக்குள்ளே வெளியே வந்துட்டாங்கன்னா பாதுகாப்பு கிடைக்காது. ஆனால் கோட்டைன்றது எப்பொழுதுமே உங்களுக்கு சுற்றி இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் தேவனே உங்களை கோட்டையாக இருந்து உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு போராட்டம் இருக்கலாம், படிக்கிற ஸ்தலத்தில் போராட்டம் இருக்கலாம், தொழிலில் போராட்டம் இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள போராட்டங்கள் இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட போராட்டம் இருக்கலாம். ஆனாலும் தேவனை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது அவரே உங்களுக்கு கோட்டையாக, அரணான கோட்டையாக இருந்து உங்களை அவர் பாதுகாப்புக்குள் வைத்துக்கொள்ள அவர் அவருடன் இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் அப்படின்றாரு. சாதாரணமாக நம்மளே டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நம்மளோட கண்ணை தொடுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தொட வேண்டிய தொட முடியும், இல்லை கஷ்டப்பட்டு தொட முடியும். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, உன்னை தொடுகிறவன் தேவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறான் அப்படின்னு. அப்போ நம்மளுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது இன்னொருத்தனை தொட விட்டுவோமா? நம்ம இவ்வளோ போராட்டம். அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு பாருங்க, உங்களை கண்ணின் மணியை போல பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார், உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்றார் தேவன். நம்ம தான் வாழ்க்கையில் போராடி கொண்டு இது எனக்கு நடக்கலை, அது எனக்கு நடக்கலை, இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. எப்போதுமே பிரச்சனைகளை குறித்தே நம்ம சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஜெயம் கொள்ளும் வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மளை அழைத்த தேவனை நம்ம சிந்திப்பதற்கு விட்டு விடுகிறோம். ஆனால் தான் தேவன் அழகா சொல்றாரு, என் கண்மலையும் என் கோட்டையுமாக இருக்கிறீர். சங்கீதக்காரர் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார், என் கண்மலையும் என் கோட்டையுமாக இருக்கிறீர். இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோமா? தேவனே நீரே எனக்கு கண்மலையும் நீரே எனக்கு கோட்டையுமாக இருக்கிறீர். அப்போ அந்த கோட்டைக்குள்ளே இருப்பதனால தெய்வீக பாதுகாப்புக்குள்ளே நம்ம வாழ்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, நீரே எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையுமாக இருக்கிறீர் என்று நீர் எங்களுக்கு மறுபடியும் உறுதிப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. கோட்டையாகிய கண்மலையாகிய உம்மிடத்தில் நாங்கள் அடைக்கலம் புகுவதற்காக, உம்மிடத்தில் நாங்கள் பாதுகாப்பை தேடுவதற்காக நீர் எங்களை அழைத்து கொண்டிருப்பதை உணர்ந்து அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு நாங்கள் கோட்டையாகிய உம்முக்குள் வந்து உம்மது பாதுகாப்பிலே, உம்மது நிலையிலே, உம்மது செட்டைகளின் மறைவிலே நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. இந்த நிலையிலே நிலைத்து நிற்க உதவி செய்ய மாட்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க மாட்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் அரணான கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. படிக்கும் பிள்ளைகளே, வாலிப வயதில் உள்ள பிள்ளைகளே, உமது கற்ற தெரியுமாப்பா, உமது கோட்டைக்குள் வைத்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுமாப்பா. உலகத்தின் ஆசைகளுக்கு அந்த பிள்ளைகள் விழுந்து விடாதபடி நீர் அவர்களை தூக்கி பிடிப்பேன் என்று சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்குமாப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.